நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாப்பிட்டுட்டு அதை ஒரு 2-3 வீடியோ எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணி வந்தேன். இது வந்து ரொம்ப அது என்னது அப்படியே ஒரு ஷேக் ஆன மாதிரியே இருந்தது. அதில் யார் யார் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பார்க்கவே பயமாக இருக்குது எனக்கு. சீரியஸாக இந்த பிளேஸு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மலம்புழா அந்த டேமுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி போக போகிறோம். ஸோ நாங்கள் காரில் போகிறோம். இது வந்துட்டு ஸ்டேஷன், கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல. ஃபஸ்ட் டைம் வந்து நான் போகிறேன். எப்படி இருக்குது, நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ண முடியாது, காமிக்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. அதனால் வந்துட்டு நான் என்ன மட்டும் காமிக்கிறேன், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க போகலாம். யார் யாரெல்லாம் வந்து மலம்புழா டேம் வந்து போயிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, வாங்க கிளம்பிடலாம். போகிற வழியெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நல்லா ஃபுல்லாக வந்து க்ரீனரியாக இருந்துச்சு. அப்படியே மைண்டு ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பூவு, மலை 2 பக்கமுமே அவ்வளோ க்ரீனாக இருந்தது. அப்படியே ஒரு இயற்கை சூழலில் போகிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நல்லா சாங்ஸ் போட்டு வைப் பண்ணிகிட்டே வந்துட்டு போயிட்டுருந்தோம். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பிளேஸ் வந்து லைக் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஊரில் வந்துட்டு மோஸ்ட்லி ஃபுல்லாக டிராஃபிக்கு கத்துன்னு சவுண்டு அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் போனது வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்புனோம். இந்த பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மோஸ்ட்லி காலேஜ்லேயும் சரி இப்போவும் சரி நான் எங்கேயுமே வந்துட்டு அவ்வளோவா போனது கிடையாது. அதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது கிடையாது. ஸோ இப்போ தான் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வர ஆரம்பிக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் இது ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா ஃபேமிலி வந்துட்டு நமக்கு ஃபேமிலிலையும் யாரும் அவ்வளோவா வெளியே போக மாட்டாங்க, நம்மளும் அவ்வளோவா வெளியே போக மாட்டோம். ஆனால் ஆசைகள் நிறையா இருக்கும். ஆசைகள் இருந்தாலுமே அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சதில்ல. வாய்ப்பு கிடைக்கும்போது ட்ராவல் பண்ணிடுங்க. அந்த மெமரிஸ் வந்து எப்போவுமே அழியாது. அது ஒரு அழகான விஷயமா இருக்கும். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அது வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து பாட்டு போட்டிருந்த குறுக்கு சிரித்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே அந்த பாட்டு போட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டீ ஷாப்புக்கு போனோம். அங்கே போயிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வாங்க போய் டீ குடிக்கலாம். எனக்கு சீரியஸாக இந்த பிளேஸு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு டீ மட்டும் குடித்தோம். ட்ராவல் எனக்கு அதிகமாக எதுவும் சாப்பிட்டாலுமே சேராது. அதுக்கப்புறம் டீ மட்டும் குடிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் எங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன சொல்கிறது அப்படின்றது தெரியல. நிறையா பாட்டு கேட்டோம், நிறையா விஷயம் ஷேர் பண்ணோம், நிறையா சண்டை போட்டோம். எல்லாம் இதுவுமே இருந்தது. நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு இந்த மாதிரி நான் வந்து எப்படி தெரியுமா, பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போனேன் அப்படின்னா ஜன்னல் ஒரு சீட் வந்து பிடிச்சிட்டு ஃபுல்லாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு வருவாதி அது வந்து எனக்கு ஏதோ ஒரு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் போக போக இந்த மாதிரி என்னது இதெல்லாம் இருந்தது, ஆட்டோலாம். அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கரெக்டாக போகும்போது இது வந்து போட்டாங்க, ரயில்வே கேட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் ட்ரெயின் வந்தது. ட்ரெயினுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் பக்கத்தில். எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்றது எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே வாங்க. இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது வந்து எப்படின்னா இந்த படத்துலலாம் வில்லனுங்க ஒருத்தவங்களை துரத்திட்டே போவாங்கள்ல, அந்த மாதிரி பிளேஸ் இது.
இதில் வந்து நின்னா அப்படின்னாலுமே அவ்வளோ பயமாக இருந்தது இந்த இடத்துல. அதை சொல்ல முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. கொஞ்சம் காடாக இருக்குது, அப்புறம் வந்து நல்லா வெட்ட வெளியாக இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் காடு, அப்படி மாறி 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 போய்கிட்டு இருந்தோம். வந்தாச்சு செல்லக்குட்டி. ஸோ இங்கே வந்துட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். அதுக்கப்புறம் நாங்கள் முன்னாடி வந்து கடையெல்லாம் இருந்ததா, அங்கே போய் இந்த தொப்பி வந்து எவ்வளோன்னு கேட்டோம். 100 சொன்னாங்களா. சரின்னு சொல்லிட்டு நான் அதை போட்டுட்டு ஒரு 2 3 வீடியோ ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு, இல்லைண்ணா நாங்கள் அப்புறமா வாங்கிக்கிறோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அது எனக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் 100 ருபீஸ் தான். க்யூட்டாக இருந்தது, என்னோடய ஃபேஸுக்கு என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 3 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 30 ரூபா ஒரு ஆளுக்கு. அதுக்கப்புறம் அதையும் எடுத்துகிட்டு உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம நேரமோ என்னமோ அந்த டேமில் அந்த ஃபால்ஸில் தண்ணியே வரலையாமா. மொட்டை வெயில் பயங்கரமாக அடித்து கொளுத்துது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நல்லா இருக்குது, நல்லா இந்த பிளேஸ் வந்து ஃபுல் க்ரீனாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு குழந்தைகளுக்கான பிளேஸ்லாம் நிறையா இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அங்கே மேலே ஒரு பாலம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாலத்து மேலே தான் வந்துட்டு நம்ம போக போகிறோம். ஸோ நாங்கள் வந்து மலபுல்லா டேம் வந்து வந்தோம். இப்போ வந்துட்டு நாங்கள் டேம்கிட்ட போக போகிறோம். அங்கே வந்து தண்ணி இல்லை தான், பட் இருந்தாலும் அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம். இந்த பிளேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஜாலியாக ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த பக்கம் வர பிளேஸ் ஃபுல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கெஸ் வாங்குதுங்க. ஸோ நல்லா இருக்கா. நான் மேலே போயிட்டு ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மேலேருந்து பார்க்கும்போது எல்லாமே கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம். இந்த பக்கமுமே வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால தான் வந்து அந்த ஃபால்ஸில் வரல போல். அதுக்கப்புறம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தண்ணி வரணுமாம்மா, அப்போ தான் வந்து அதை திறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது மேலெலாம் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இது எனக்கு பார்க்கும்போது தாமிரபரணி ஆற்றுல அந்த பாலத்துக்கு மேலே நிற்போம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இதுதான் வந்துட்டு கீழே இருக்கிற வியூ, அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு வியூ எடுத்துகிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக அந்த பாலத்தெல்லாம் கடந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன ஒரு படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டு வழியாக தான் கீழே இறங்கணுமாம்மா. பாருங்கள், அது மேலே ஏறி இப்படி சைடில் வந்து கீழே இறங்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் இறங்கிட்டு வர வழியில் கேரளா பக்கம் வந்துட்டு இந்த உப்பு மாங்காவும் நெல்லிக்காவும் சாப்பிட்லன்னா எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் காலேஜ் போகும்போது எங்கள் காலேஜுக்கு முன்னாடி ஒரு டைம் விற்றாங்க, என் ஃப்ரெண்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை தான் சாப்பிடணும் போல் இருந்ததுன்னு சொல்லிட்டு 3 நெல்லிக்காய் 20 ரூபா, அதுக்கப்புறம் 5 மாங்காய் வந்து 20 ரூபா. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு அதை ஒரு 2 3 வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் என்னென்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதில் உப்பும் மிளகா பொடி போட்டு கொடுத்தாங்க. தெரியுதா எங்கடா வரீங்க? மேலே ஒன்று போகுது பாருங்க, அதில் யார் யார் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பார்க்கவே பயமாக இருக்குது. ஸோ அதில் மேலே போகிற அண்ணாங்களாம் பாய் காமிச்சிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பாய் காமிச்சிட்டு நான் இதில் வந்து நடந்து வந்தேன். இது வந்து ரொம்ப அது என்னது அப்படியே ஒரு ஷேக் ஆன மாதிரியே இருந்தது. அதில் ஒரு ஹாப்பியாக தயக்கத்தோடு அப்படியே ஜாலியாக வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம். ஸோ தண்ணி எனக்கு வந்து தண்ணிக்குள்ளே ஆடணும் அப்படின்னு தான் ஆசையாக இருந்தது, பட் தண்ணி இல்லை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டோம். அப்புறம் முன்னாடி வந்துட்டு இந்த ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருந்தது, முன்னாடி அழகாக ஒரு கிருஷ்ணரா, ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன்.
அப்புறம் அவங்கள வச்சுருந்தாங்க. அவங்கள அழகா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நானும் ஒரு க்யூட்டா ஒரு வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த பக்கத்தில் நிக்கும்போது, அது அப்படியே ஒரு சாரல் அடிச்சுட்டு அவ்வளோ அழகா இருந்தது. அவ்வளோ அழகான்ற சென்ஸ் எப்படின்னா, ரொம்ப அப்படியே ஒரு மாரி இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நாங்க கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த மேல போகுது பார்த்தீங்களா? இந்த இதில வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் போறேன்னு சொன்னாங்க. என்னையும் வா வான்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்க இல்லன்னா நீங்க எப்போ போவீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல பரவால்ல நான் வரலன்னு சொல்லிட்டேன். இது வந்துட்டு ஒரு ஆளுக்கு ரூ. 71. ஸோ அவங்க 2 பேத்துக்கும் வாங்கிட்டு இதில போனாங்க. இது போற போறவங்களோட ஹேப்பினஸ விட கீழேருந்து பார்க்குறவங்களோட ஹேப்பினஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. என்னன்னா, அதுலேருந்து வந்ததுக்கப்புறம் எல்லா ஃபேஸ்லயுமே ஒரு ஸ்மைலு. அவ்வளோ சூப்பரா இருந்தது. வயசானவங்க, தாத்தா, பாட்டி எல்லாமே வந்துட்டு போனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது வந்து நல்லா ப்ராப்பரா வந்து மெயின்டெயின் பண்றாங்க. ஆனா, இதிலேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் அவங்கலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு, மறுபடியும் வந்து நாங்க கார்ல கிளம்பிட்டோம். அப்புறம் எல்லாத்துக்குமே அழகா ஒரு பாய் சொல்லிட்டு, "போயிட்டு வரோம். டேக் கேர்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டோம். ஓகே பாய். ஸோ இந்த பிளேஸ்க்கெல்லாம் யார் யார் போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப அழகான பிளேஸ். அந்த இதில் தண்ணி மட்டும் வந்துருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் தண்ணி வரலையே என்ன பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாயை சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டோம். நான் வரும்போதே சொல்லியிருந்தேன்ல, ஒரு காடு, அந்த காடு பார்க்கவே வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி, அந்த காட்டுக்குள்ளே தான் வந்துட்டு நாங்கள் இறங்குனோம். இறங்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அப்படியே நாங்க கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் நாங்க மறுபடியும் வரும்போது இந்த ட்ரெயின் வந்து வந்தது. இது இது என்ன ஃபீல் குடுக்குதுன்னு சொல்லுங்களேன். எங்களுக்கு வந்து இந்த படம் இருக்குல்ல, அஜித் அண்ணாவோடது. தாலாட்டும் காற்றே வா, தலைக்கோதும் நிலவே வா, உன் சின்ன இதழ் முத்தம் திங்காமல் நெஞ்சென்மம் வீணென்று போவேனோ. அந்த பாட்டு மாரி ஃபீல் பண்ணிட்டே போனோம். அழகா இருந்தது. இத பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது எங்களுக்கு விட முன்னாடி போயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து அப்படியே வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோங்க. வீட்டுக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வர வழியில ஒரு அண்ணாவுக்கு வந்து கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஷர்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? பாய். லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. எல்லோரும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. பாய். லவ் யூ.